அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரத்தில் காணொலியில் ஒரு செய்தி வந்தது. மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் ஐயாவிற்கு அருகிலேயே ஒரு அம்மையார் உட்கார்ந்துருந்தாங்க. 2 பேரும் மாலை போட்டிருந்தாங்க. அதை காட்டுறேன் பாருங்க. அப்போ அதை என்ன சொன்னாங்கன்னா, இது பாருங்க, மாலை போட்டிருந்தாங்க. அந்த காணொலியில் நீங்க பார்த்தீங்களா, மருத்துவர் ஐயா எதுவுமே பேசல. அவருக்கு ஒரு 3/4 பேண்ட், முழு பேண்டும் கிடையாது, அரை பேண்டும் கிடையாது, 3/4 பேண்ட், அது கருப்பில் போட்டு அவரை உட்கார வச்சு அந்த போட்டோ எடுத்துருக்குறாங்க. அவர் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிறார். ஆனா அந்த அம்மா தான் சந்தோஷமா இருந்தாங்க. அவரை பேய் அரைஞ்ச மாதிரி அப்படி முடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அதுல இருந்த நம்மளுக்கு ஒரு சந்தேகம், எந்த இடத்துலயாவது ஐயா இது என்னுடைய 2வது மனைவின்னு சொல்லலை. ஆனா இருக்கிறவங்க எல்லாம் திரைக்கதை வசனம் எழுதி ஐயாவினுடைய 2வது மனைவி, ஐயாவினுடைய 2வது மனைவி, இது விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி 10 நாட்களாக அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா ஊடகத்திலையும். அது மட்டும் கிடையாது, வன்னியர் சமுதாயத்தை பொறுத்தவரை ஒரே கல்யாணம் தான் பண்ண முடியும். வன்னியர் சமுதாயத்தில் 2வது கல்யாணம் திருமணம் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது இல்லீகல் கான்டாக்ட் இருந்தா அதுக்கு பேர், நீங்க சொல்ற மாதிரி அது மனைவின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஆதித்ய கரிகாலன் என்று நினைக்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சந்தி சிரிக்குது அப்படின்னு சொன்னார். என்ன சந்தி சிரிக்குது? 3 கோடி மக்களுக்கு வன்னியர்கள் இருக்கிறாங்க. எந்த வன்னியராவது ஐயாவை திட்டினாங்களா? சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் திட்டவே இல்லை. அந்த அம்மா இவருடைய ஆஸ்பத்திரியில நர்ஸா இருந்தது. அதுதான் அதை போய் 50 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் ஆனது அப்படின்னு சொல்லி அதை திரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதற்கு பின்னால் சதி திட்டம் இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், தற்போது மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிற நேரத்தில் இதை எப்படியாவது கொச்சைப்படுத்தி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை 2ஆ பிரிச்சு ஒரு அணியை திமுக பக்கம் கொண்டுகிட்டு போறதுக்கு திமுக விரித்த வலைதான் இது.